அப்படி சொல்லுவாங்க. எந்த மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்தாலும் அது சிறப்பாக நடிச்சிருக்கீங்க. இந்த திரைப்படத்துல உலக நாயகன் நடிச்ச அனுபவம் அவர்கிட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அதாவது அதை சொல்ல முடியாது, உணரத்தான் முடியும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு சின்ன இது சொல்றேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த இந்தியன் 2ல வந்து என்னோட சின்ன சின்ன போர்ஷன்ஸ் வரும். ஆனால் வர போர்ஷன் சூப்பராக இருக்கும். இந்தியன் 3ல சாரோட சேர்ந்து காம்பினேஷன் சீன் ஒன்று ஒரு ஒரு எபிசோட் இருக்கு, அதை நீங்கள் பாருங்க. அதில் வந்து நான் அதாவது ஒரு சாரோடு நடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ விஷயத்த நான் எனக்கு உள்ள பூர்த்தி என்னை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றத அந்த 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 ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ வந்து நடித்த படங்கள்லாம் கூட அதுக்கப்புறம்லாம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் எல்லாம் அதோடைய தாக்கங்கள் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அது மாதிரி ஜீரதண்டாவாகட்டும், மார்க்கண்டேனி ஆகட்டும், முன்னாடியே சாரோட நடிச்சுட்டு போய் அந்த போனதுக்கப்புறம் நான் என்னோட சீனை நான் நடிக்கும்போது சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்றத நான் ஏன் காலத்தொட்டு கூட்டேன்றதுக்கு காரணம் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அதுதான் அதோடைய பரிமாற்றம். ஒரு சின்ன விஷயம்னு சொல்கிறேன். ஒரு லோ ஆங்கிள் வச்சு சங்கர் சார் பொதுவாக எதுவும் சொல்ல விட மாட்டார். பட் இது ஒன்று நான் அந்த லிமிட் எடுத்துக்கிறேன். ஒரு லோ ஆங்கிள் வச்சுட்டு சார் முன்னாடி நடந்து வருவார், நான் பின்னாடி நடந்து போவேன். டேய் வாடான்னு கூப்பிடுங்க, அது அந்த ஃபிங்கர் அப்படின்னு அது யூ see that it is very tough to do great things. It is very tough to do simple things on right time. That's what that shot taught me. So அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது நீங்கள் எங்கே டிவி பார்க்க வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, you got your answer? Thank you. Thank you, sir. Thank you.